Hi friends, welcome to Learner Civil channel. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா லேப்பிங் லென்த்தை பற்றி பார்க்க போகிறோம். லேப்பிங் லென்த்னா என்னங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். லேப்பிங் லென்த் அப்படின்றது ஒன்றும் இல்லைங்க. இப்போ நம்ம நார்மலாக ஒரு வீடு கட்டுறோம் அப்படின்னா என்ன பண்ணுவோம், ஒரு பில்லர் போட்டு ஒரு ஸ்லாப் போடுவோம். அந்த ஸ்லாப்பு ஒரு 12 மீட்டர் தாண்டி ஒரு 15 மீட்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு ஒரு பாரோட இன்னொரு பார் நம்ம கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன் அப்படின்னா நம்மளுக்கு ஸ்டாண்டர்டாக ஒரு ஸ்டீலோட லென்த்து அதிகபட்சம் 12 மீட்டர் வரைக்கும் தான் இருக்கும். ஸோ நம்மளுக்கு ஒரு ஸ்லாபோட லென்த்து ஒரு 15 மீட்டர் இருக்குது அப்படின்னா அதை 12 மீட்ரு ஃபஸ்ட்டு போட்டுருவோம். அப்புறம் ஒரு 3 மீட்டர் ராடு நம்ம கனெக்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? அது கனெக்ட் பண்ணுறது ஒரு ராடோட இன்னொரு ராடு கனெக்ட் பண்ணுறோம் இல்லையா, அதுக்கு பேர் தான் லேப்பிங். இதே லேப்பிங் லென்த்துன்றது இந்த டிஸ்டன்ஸ்லேருந்து இந்த டிஸ்டன்ஸ் வரைக்கும் எவ்வளோ இருக்கோ அதுக்கு பேர் தான் லென்த்து. ஸோ லேப்பிங் லென்த்துன்றது இந்த டிஸ்டன்ஸ் தான். ஓகேங்களா? நார்மலாக லேப்பிங் லென்த்தோட டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 50 டைம்ஸ் ஆஃப் டயா, அதாவது 50 மடங்கு இருக்கும். இந்த டயாமீட்டர் எவ்வளோ இருக்குதோ, ஒரு ஸ்டீல் ராட் எவ்வளோ டயா இருக்கோ அதை விட 50 மடங்கு இருக்கும். இது நம்மளுக்கு சப்போஸ் ஒரு 20 mm நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 20 × 50 ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் 1000 mm, அதாவது 1 மீட்டர் வந்து இதோட லென்த் வந்து இருக்கும். ஓகேங்களா? இது நார்மலாக லேப்பிங் பண்ணுறது. இது ஸ்லாபுக்கு ஓகே. இதே காலமுக்கு அப்படின்னா நம்ம 12 மீட்டர் யூஸ் பண்ணுவோமா? கண்டிப்பாக யூஸ் பண்ண மாட்டோம். நம்ம காலமை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃப்ளோர்லேருந்து அடுத்த ஃப்ளோர் வரைக்கும் தான் நம்ம வந்து கொடுப்போம். ஒரு ராடை வந்து ஒரு ஃப்ளோரில் ஸ்டார்ட் பண்ணி இன்னொரு ஃப்ளோரில் வந்து வச்சுருவோம். அதுக்கு மேலே நம்ம 2 ஃப்ளோர் 3 ஃப்ளோர் வந்து ஸ்டீல் ராட்ஸை வெட்டிக்கலாம் நம்ம வந்து கொடுக்க மாட்டோம். ஏன் அப்படின்னா நம்மளுக்கு காற்று அதிகமாக அடிக்கும். காற்று அதிகமாக அடிக்கும் போது நம்மளுக்கு கம்பி இந்த பக்கம் அந்த பக்கம் வளைஞ்சிருக்கும். ஸோ அந்த மாதிரி எங்கேயும் வந்து வளைஞ்சு இருக்கக்கூடாதுன்றதுக்காக நார்மலாக என்ன பண்ணுவாங்க, ஃப்ளோரோட சென்டர் வரைக்கும் ஒரு ஸ்டீல் பாரை வந்து வைப்பாங்க. அதாவது இது வந்து எக்ஸாம்பிளுக்கு ஒரு காலம் ஒரு 4 ராடு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 4 ராடு. இந்த 4 ராடில் இதோட சென்டர் போர்ஷனில் மட்டும்தான் நம்ம வந்து லேப்பிங் பண்ணுவோம். கார்னர் போர்ஷனில் பண்ண மாட்டோம். ஏன் சென்டரில் மட்டும் பண்ணுறோம், கார்னரில் ஏன் பண்ணல? கார்னரில் பண்ணாலும் இன்னும் நமக்கு ஸ்ட்ராங்காக தானே இருக்கும். அதாவது இப்போது காலம்னு எடுத்துக்கிட்டோம்னா அதோட பெண்டிங் மூமெண்ட் பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். அதாவது மேக்ஸிமம் மூமெண்ட் இந்த இடத்துல தான் இருக்கும். ஸோ பெண்டிங் மூமெண்ட் அதிகமாக இருக்கிற இடத்துல நம்ம என்றைக்குமே லேப்பிங் பண்ணக்கூடாது. இதே மூமெண்ட் எந்த இடத்துல 0வாக இருக்கோ அந்த இடத்துல பண்ணலாம். ஸோ அப்போ காலம்னு எடுத்துக்கிட்டோம்னா இது மாதிரி இருக்கும். ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து லேப்பிங் பண்ணலாம். ஸோ அதனால தான் எப்பயுமே சென்டரில் வந்து பண்ணுறோம். இது இந்தியன் ஸ்டாண்டர்ட் படி சொல்லியிருக்காங்க. டாப்லேருந்து L/4க்கும் பாட்டம்லேருந்து L/4 டிஸ்டன்ஸ்க்கும் பண்ண முடியாது. இப்போது இதுக்கு எக்ஸாம்பிள் நான் ஒரு 4 மீட்டர் எடுத்திருக்கேன் அப்படின்னா 4/4 அப்படின்னா ஃபஸ்ட்டு 1 மீட்டருக்கும் இங்கே ஒரு 1 மீட்டருக்கும் நம்ம பண்ணக்கூடாது. மிடில் இருக்கிற 2 மீட்டருக்கு நம்ம லேப்பிங் பண்ணலாம். ஓகேங்களா? இது இல்லாமல் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ நம்ம லேப்பிங் பண்ணுறது ஒரே இடத்துல வந்து பண்ணக்கூடாது. இப்போ இங்கே ஒன்று பண்ணுறோம், இந்த இடத்துல இந்த பாயிண்டில் வந்து நம்ம பண்ணுறோம் அப்படின்னா அடுத்த லேப்பிங்கும் இதே இடத்துல பண்ணக்கூடாது. ஆல்டர்னேட்டிவாக தான் பண்ணணும். சப்போஸ் நம்ம ஒரே இடத்துல பண்ணோம் அப்படின்னா காலம் பல்ஜ் ஆகிடும், காலம் ஃபெயிலியர் ஆகிடும். ஸோ அதனால் இங்கே ஒன்று பண்ணுவோம். இதில் இன்னொன்று பார்க்கணும். சைட்டில் ப்ராக்டிக்கலாக வந்து நிறைய தப்பு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா லேப்பிங் இந்த பக்கம் பண்ணிடுவாங்க. அந்த பாரை வந்து உள்ளே பெண்ட் பண்ணாமல் அவுட் ஆஃப் ஃபோக்கஸா? ஆமாம், அவுட்டர் ஃபேஸில் வந்து இப்படி வந்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இங்கே வந்து இன்னொரு பாரை டாப்பில் வந்து கனெக்ட் பண்ணுவாங்க. அப்படின்னும் போது என்ன ஆகும் அப்படின்னா இந்த கிளியர் கவர் நம்மளுக்கு எப்பயுமே 40 mm, நார்மலாக காலம் அப்படின்னாவே 40 mm வந்து இருக்கும். சரி, ஒரு டவுட்டுங்க. இப்போ இன்னர் சைடு வந்து நம்ம இது கொடுக்குறோம், அவுட் ஆஃப் சைடு கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னீங்க. இப்போ அவுட் ஆஃப் சைடு கொடுத்தா என்ன ஆகும்? அதுக்கு இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் பெருசா? அதாவது இந்த ராடு வந்து இப்படி மேலே வருது, இதை வந்து கொஞ்சம் வளைச்சி விட்டுட்டோம் அப்படின்னா இப்போ 40 mm இந்த கேப் இருக்க வேண்டிய கவர், அதாவது இந்த காங்கிரீட் வந்து இந்த ஸ்டீல் வரைக்கும் இவ்வளோ வந்து ஃபினிஷ் ஆகிருக்க வேண்டியது, இந்த இடத்துல கவர் வந்து கம்மியாயிடும். இந்த இடத்துல ஒரு 20 mm தான் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த கவர் கம்மியாயிடும், ஈஸியாக ஸ்டீல் வந்து வெளியே தெரிய ஆரம்பிச்சிடும். சம் கேசஸில் ஸ்டீலும் வந்து வெளியே தெரிய ஆரம்பிச்சிடும், அது கரோட் ஆகிடும்.
ஸோ இந்த இடத்துல ஃபெயிலியர் ஆன சான்சஸ் இருக்குது. இந்த கவரை பொறுத்த வரைக்கும் நம்ம அதாவது ஈக்குவலாக லைஃப் லென்த் வந்து கொஞ்ச நாள் தான் வரும் இல்லை கொஞ்சம் வருஷம் தான் வரும் அப்படிங்கிற மாதிரியா இல்லை இன்னர் சைட் பண்ணுறதுக்காக ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்கும்ல மேஜரா? அதாவது நம்ம கவர் கரெக்டான கவர் நம்ம கொடுக்கல அப்படின்னா அந்த பாரு பெண்ட் ஆகி வெளியே தெரிய ஆரம்பிச்சிடும். அதுதான் நானும் கேட்குறேன், இதுதான் இதோட ப்ரொசீஜரா இல்லை அப்படி இல்லை இன்னர் சைடும் கொடுக்கலாம் இல்லை அவுட்டர் சைடும் கொடுக்கலாம்? இதோட ப்ரொசீஜர் பொறுத்த வரைக்கும் இன்னர் ஃபேஸில் தான் கொடுக்கணும். இது வந்து சைட்டில் வந்து தப்பு பண்ணுறாங்க, எந்த புக்ஸ்லையும் கொடுத்துருக்க மாட்டாங்க. நம்ம வந்து நம்மளோட சென்ஸ் படி யோசித்து நம்ம வந்து கவரை எப்பயுமே ஈக்குவலாக மெயின்டைன் பண்ணணும். ஓகேங்களா? அதே மாதிரி காலமுக்கு ப்ளம்பை எடுக்கிறோம் அப்படின்னா இங்கே வந்து கீழே ஸ்டார்டர் காங்கிரீட்னு வந்து நம்ம ஒன்று ப்ரொவைட் பண்ணுவோம். அது வந்து நார்மலாக ஒரு 4 இன்ச்சுக்கு பண்ணுவோம், அதாவது 10 சென்டிமீட்டருக்கு பண்ணுவோம். இப்போ இந்த ஃப்ளோரில் வந்து இந்த இடத்துல வந்து ப்ளம்ப் எடுக்கிறோம் அப்படின்னா அடுத்த ஃப்ளோருக்கும் ஸ்டார்டர்லேருந்தே நம்ம ப்ளம்ப் எடுத்தோம் அப்படின்னா காலம் வெர்டிகலாக இருக்கும். அதாவது காலம் எப்பயுமே பர்பண்டிகுலரி 90 டிகிரி இருக்கணும், பர்பண்டிகுலராக 90 டிகிரியில் இருக்கணும். எப்பயுமே அந்த 90 டிகிரி மிஸ்ஸே ஆகக்கூடாது. சப்போஸ் கொஞ்சம் மிஸ் ஆச்சுனாலும் காலம் வெர்டிகலாக இருக்காது. காலம் ஒரு வெர்டிக்கல் மெம்பர்னு அதுக்காக தான் நம்ம வந்து சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ இதில் இன்னும் வேற என்ன பாயிண்ட் இருக்குது அப்படின்னா காலம் பொறுத்த வரைக்கும் லேப்பிங் பொறுத்த வரைக்கும் நார்மலாக எப்பயும் 75 mm கம்மியாக வந்து கொடுக்கவே கூடாது. இது முக்கியமான பாயிண்ட்டு. அதே மாதிரி இப்போ லேப்பிங் வந்து டிசைனில் நம்மளுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க அதிகபட்சம் 50Dன்னு சொல்லிட்டு. ஆனால் நம்ம நார்மலாக சைட்டை பொறுத்த வரைக்கும் 24D to 40D வரைக்கும் நம்ம எப்பயுமே நம்ம எனக்கு ஒரு டவுட்டுங்க. சொல்லுங்க. இப்போ 75க்கு மேலே 75 mmக்கு மேலே போகக்கூடாது அப்படிங்கிற ஒரு இது இருக்கும்போது இப்போ இதுல இருந்து இது வரைக்கும் அதாவது மினிமம் டு மேக்ஸிமம் அப்படிங்கிற ஒரு லெவல் இருக்கும்ல, அது என்னன்னு கொஞ்சம் சொல்றீங்களா? அதாவது நம்மளுக்கு கம்மியாக 75 அப்படின்னா 7.5 சென்டிமீட்டர் 75 mm அப்படின்னா அதாவது நம்மளுக்கு குறைஞ்சது இப்போ 8 mm எடுத்துக்கோங்களேன். இப்போ 8 mm இன்ட்டு 25D எடுத்துக்கோங்க. இது எவ்வளோ? 200 mm. டயா வந்து நம்மளுக்கு 8 mm. ஓகேங்களா? அதாவது நம்மளுக்கு அட்லீஸ்ட் ஒரு 20 சென்டிமீட்டராவது கொடுக்கணும் மினிமம் 20 சென்டிமீட்டர் அதாவது ஸ்டார்டிங் ஸ்டேஜா இல்லை? ஆமாம், அதாவது 20 சென்டிமீட்டர்ல இருந்து மேக்ஸிமம் நம்ம வந்து ஒரு 1.5 மீட்டர்னு கூட எடுத்துக்கலாம். அதாவது நம்ம இப்போ 32 mm எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். 32 இன்ட்டு 50D இது வந்து டயா 50D. ஸோ ரெண்டுத்தையும் இது வந்து மல்டிப்ளை பண்ணால் எவ்வளோ வரும்? ஸோ இதில் பாதி 1650. ஸோ 1650 mm வரைக்கும் வைக்கலாம். அதாவது 1.65 மீட்டர் வரைக்கும் வைக்கலாம். இதுவரை பாசிபிள் இருக்கா? இவ்வளோ வைக்கிற அளவுக்கும் பாசிபிள் இருக்கா? ஆக்சுவலாக நம்ம வந்து 32 mmக்கு நம்ம லேப்பிங்கே பண்ணக்கூடாது. இந்தியன் ஸ்டாண்டர்ட் படி லேப்பிங் பண்ணக்கூடாது. 25 mmோட க்ளோஸ் பண்ணிக்கணும். பட் 32 mm நம்ம வில்டு தான் பண்ணுவோம். இது வந்து லேப்பிங் பண்ணுற ஸ்டேஜ் நம்மளுக்கு வந்துருச்சு அப்படின்னு ஒரு சூழ்நிலை வந்துருச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த இடத்துல ஸ்பைரலாக வந்து ராட்ஸை வந்து போடுவோம். அதாவது நம்ம நார்மலாக வந்து டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வந்து கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா இது வந்து நார்மலாக இதே மாதிரி வந்து கொடுத்துட மாட்டோம். காலமுக்கு பொறுத்த வரைக்கும் டைஸ்ன்னு சொல்லுவோம், பீமுக்கு ஸ்டிரப்ஸ்ன்னு சொல்லுவோம். இந்த இடத்துல இந்த லேப்பிங் பண்ணுற இடத்துல மட்டும், அதாவது இதுதான் வந்து லேப்பிங், நான் இந்த ராடை வந்து பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இதை சுற்றி ஸ்பைரலாக நான் வந்து லேப்பிங் பண்ணுவேன். ஒரு ஸ்டீலோட இன்னொரு ஸ்டீலை ஸ்பைரலாக வந்து கனெக்ட் பண்ணுவேன் 32 mm நான் மட்டும். ஆனால் மற்றதை பொறுத்த வரைக்கும் இந்த லேப்பிங் பண்ணுற இடத்துல க்ளோஸான ஸ்பேஸில் வந்து நான் வந்து டைஸ் வந்து கொடுக்கணும். ஓகேங்களா? இந்த ஹரிசான்லாம் கொடுத்துருக்கேன் இல்லையா, இந்த ஹரிசான்லாம் கொடுத்துருக்க பேர் டைஸ். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே தான் வந்து நம்மளுக்கு முக்கியமான பாயிண்ட்ஸ். ஓகே, அடுத்தது பீமுக்கு போயிடலாம். பீமை பொறுத்த வரைக்கும் நம்ம டாப்பில் L/3 டிஸ்டன்ஸுக்கு நம்ம எப்பயும் லேப்பிங் பண்ணக்கூடாது. இந்த கார்னர்லேருந்து, அதாவது காலம் ஃபேஸ்லேருந்து L/3 இருக்கும். அதே மாதிரி அந்த காலம்லேருந்து L/3 டிஸ்டன்ஸுக்கும் நம்ம பண்ணக்கூடாது. ஓகேங்களா? சென்டரில் நம்ம பண்ணலாம். இப்போது நம்மளுக்கு இதுக்கு பெண்டிங் மூமெண்ட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த பீமுக்கு ஒரு டவுட்டுங்க. சொல்லுங்கள். இப்போது காலமுக்கும் நீங்கள் அதே தான் சொன்னீங்க, அதாவது டாப்லேயும் சரி பாட்டம்லேயும் சரி பண்ணக்கூடாது, சென்டரில் பண்ணணும் அப்படிங்கிறது சொன்னீங்க. இப்போ பீமுக்கும் அதே தான், ஸ்டார்டிங்லேயும் சரி பாட்டம்லேயும் சரி பண்ணக்கூடாது, சென்டரில் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. அதாவது
அது சொல்கிறேன் பாருங்க. அது பீமுக்கு பொறுத்த வரைக்கும் பெண்டிங் மூமெண்ட் மேக்ஸிமம் பாட்டமில் தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி பெண்டிங் மூமெண்ட்டு மேக்ஸிமம் இந்த இடத்துல தான் இருக்கும். பெண்டிங் அதிகமாக இருக்கிற இடத்துல நம்ம என்றைக்குமே லேப்பிங் பண்ணக்கூடாது. ஸோ பாட்டமில் லேப்பிங் பண்ணக்கூடாது. இந்த இடத்துல நம்மளுக்கு கம்ப்ரெசிவ் ஃபோர்ஸ் தான் இருக்கும். ஸோ இந்த இடத்துல மூமெண்ட் இருக்காது டாப்பில். ஸோ அதனால் டாப்பில் வந்து நம்ம லேப்பிங் பண்ணலாம், ஆனால் பாட்டமில் லேப்பிங் நம்ம பண்ணக்கூடாது. சரி, ஓகேங்க. இப்போ L/3 எடுத்துக்கக்கூடாது. அதே மாதிரி இந்த சைடும் சரி, அந்த சைடும் ஆப்போசிட் 2 சைடும் நம்ம L/3க்கு எடுத்துக்கக்கூடாது, சென்டரில் எடுத்துக்கணும்னு சொல்கிறீங்க. இப்போது அப்படி இருக்கும்போது சென்டரில் மட்டும் பாயிண்ட் ஆஃப் பண்ணி எடுக்கணும்னா அதில் வந்து ஹையஸ்ட் வேல்யூ ஆஃப் ஏதாவது இருக்கா, இல்லை லென்த் பீமுக்கு? இல்லை நம்மளுக்கு வந்து இப்போ இந்த பீம் வந்து எக்ஸாம்பிளுக்கு ஒரு 3 மீட்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 3 மீட்டர் இதில் L/3 அப்படின்னா எவ்வளவு? 1 மீட்டரு. இந்த பக்கமும் 1 மீட்டர். ரிமைனிங் இருக்கிறது 2 மீட்டர்ஸ்க்கு மட்டும் இப்போ எடுத்தா ரிமைனிங் இருக்கிறது 1 மீட்டர். 1 மீட்டருக்கு மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டா போதும். அதாவது 3ல் 1 பங்கு மட்டும்தான் மேலே பொறுத்த வரைக்கும். இந்த இடத்துல வந்து நம்ம லேப்பிங் பண்ணலாம். கீழே பொறுத்த வரைக்கும் 4ல் 1 மடங்கு, இங்கே 1 மடங்கு, இங்கே 1 மடங்கு போயிடுச்சு அப்படின்னா மிச்சம் இருக்கிற லென்த்துக்கு லேப்பிங் பண்ணக்கூடாது. இந்த இடத்துல லேப்பிங் பண்ணலாம், இந்த இடத்துல லேப்பிங் பண்ணலாம். அதாவது அப்படியே ஆப்போசிட் டைரக்ஷன். ஆமாம், பீமை பொறுத்த வரைக்கும் டாப் எப்படி இருக்கோ அதுக்கு ஆப்போசிட் அப்படியே நம்ம இது பண்ணிக்கலாம். ஆமாம், மேலே பண்ணியிருக்கோம்னா கீழே பண்ணக்கூடாது. இதுதான் கான்செப்ட். நெக்ஸ்ட், இந்த இடத்துல வந்து பீமை பொறுத்த வரைக்கும் ராடு ஸ்டீல் பார் வந்து உள்ளே எக்ஸ்டெண்ட் பண்ணி கீழே வரைக்கும் எல் அடித்து விட்டுருக்கணும். இதுக்கு பேர் என்ன சொல்லுவோம் அப்படின்னா எல்டின்னு வந்து சொல்லுவோம். அதாவது டெவலப்மெண்ட் லென்த். இது எதுக்காக நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா காலமுக்கும் பீமுக்கும் நம்மளுக்கு ப்ராப்பர் பாண்டிங் இருக்கணும், அதோட ஒன்னோட ஒன்று இணைஞ்சு இருக்கணும் அப்படின்றது. அதாவது இந்த ஸ்டீல் பார் இருக்கு இல்லைங்களா, இந்த ஸ்டீல் பார் நம்ம பீம்னா இது வரைக்கும் தான் முடியுது அப்படின்னு சொல்லிட்டு இதோட நம்ம முடிச்சிட்டோம் அப்படின்னா இந்த லோடு நம்மளுக்கு இதில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது. இப்போ இந்த லோடு இப்படி வருது அப்படின்னா இந்த லோடு இப்படியே வந்து பீமில் பாஸ் ஆகி அப்படியே காலமில் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகும். இது அப்படியே ஃபுல்லாக ஃபவுண்டேஷன் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகும். இந்த எல் ஏன் அடிக்கிறோம் அப்படின்னா இந்த எல் நம்ம பக்காவாக அடிக்கலை அப்படின்னா நம்மளுக்கு லோடு இது வரைக்கும் போகும், லோடு கீழே ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது. இந்த லோடு வந்து ப்ராப்பராக வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும் அப்படின்றதுக்காக தான் இந்த பாரை வளைச்சி இப்படி வந்து விட்டுருக்கோம். சப்போஸ் இந்த இடத்துல எல் நம்ம அடிக்கலை அப்படின்னா இந்த இடத்துல வந்து கிராக்ஸ் ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த இடம் ஃபுல்லாகவே ஃபெயிலியர் ஆகும். நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க வீட்டில் பீம் காலம் ஜாயிண்ட்டில் தான் வந்து கிராக்ஸ் ஃபார்ம் ஆகும். ஸோ அதனால தான் வந்து இந்த இடத்துல எல் வந்து அடிச்சு விட்டுருக்கோம். நார்மலாக நம்ம வாலில் கூட தான் கிராக் ஆகுது, அதுக்கும் இதுக்கும் ஏதாவது இது இருக்கா? அது வந்து நார்மலாக வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுற மெட்டீரியலை பொறுத்து அது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது. ப்ராப்பராக க்யூரிங் பண்ணல, மெட்டீரியல் வந்து ப்ராப்பரான மெட்டீரியல் யூஸ் பண்ணல, அந்த மாதிரி காரணங்களுக்காக வந்து நம்மளுக்கு வந்து ஃபெயிலியர் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இது வந்து மெம்பர், பீம்ன்றது ஒரு மெம்பர், காலம்ன்றது ஒரு மெம்பர். இது வந்து கிராக் ஆகுது அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணுற காங்கிரீட், ஸ்டீலு, இந்த மாதிரி எவ்வளோ வந்து ஸ்டீல் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் இதெல்லாம் பொறுத்து தான் வந்து கிராக்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ இதெல்லாம் ப்ராப்பராக நம்ம ப்ரொவைட் பண்ணால் பில்டிங் நம்மளுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். சரிங்க, இப்போ நீங்கள் என்னதாங்க சொல்ல வரீங்க? வீடியோ முடிச்சிக்கலாம்னு சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பீம் காலமுக்கு எப்படி லேப்பிங் பண்ணுறது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லேர்னர் சிவிலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை, see you in next video, bye.